ஃபோர்த் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒரு கிரிட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிரிட் டாட் ரோ டெஃபினிஷன்ட்டு. ஸோ கிரிட்டு டாட்டு ரோன்னு அடிச்சாவே வந்துடணும். ரோ டெஃபினிஷன் வந்துருச்சா? கிரிட் டாட் ரோ டெஃபினிஷன்ஸ்ன்னு போட்டுக்கிட்டாங்க. இதுலேயே ஸ்லாஷ் வந்துடும் ஆப்வியஸாக. அதுக்குள்ளே வந்து ரோ டெஃபினிஷன் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஆட்டோன்னு ஒன்று, ஸ்டார்னு ஒன்று. இது அப்படியே பண்ணிட்டு காலமுக்கும் இதே தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் காலமுக்கு 2 ஸ்டார்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை நான் போட்டு ரன் பண்ணி பார்ப்பேன் ஏதாவது நடக்குதா அப்படின்ட்டு. இதை வெறும் எரர் மட்டும்தான் வருது கொடுத்தா. ஹைட் ப்ராப்பர்ட்டி நாட் ஃபவுண்ட் இன் காலமா நிராசெல்லாம் போயிடுச்சு. ஒன்றுமே நடக்கலை. சரி, ஓகே. எனிவே இதுக்கு அடுத்தது ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கும் 2 பட்டனும் வச்சுருக்காங்க. அந்த டெக்ஸ்ட் பிளாக்குள்ள டெக்ஸ்ட்டில் வந்து ஹெட்டர்னு கொடுத்துட்டானுங்க. இல்லை கிரிட் டாட் ரோ 0, கிரிட் டாட் காலமும் 0, கிரிட் டாட் காலம் ஸ்பேன் ஈக்குவல் டு 2. பட்டனில் வந்து கண்டென்ட் லெஃப்ட் கொடுத்துட்டாங்க. 1011. ஓகே, ஓகே பாருங்க, சம்திங் நடந்திருக்கு தெரியுதா? ஹெட்டர் இந்த மூலைக்கு போயிருக்கு. இது இப்படி வந்திருக்கு, இது இப்படி வந்திருக்கு. ஸோ அந்த கிரிட்டுங்கிறது ஏதோ கிரிட்டாக பிரித்து எதையும் எங்கெங்கேயோ போய் வைக்கிற மாதிரி. இதை தாண்டி நமக்கு ஒன்றும் புரியலையா? இந்த பாயிண்ட்ல ஓகே அவுட்புட் வந்துருச்சு, சூப்பர்னு நெக்ஸ்ட்டுக்கு போகாதீங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை வேற மாதிரி ட்ரை பண்ணுவேன். இப்போ 1011 கொடுத்தோமா, நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா 1001 கொடுப்பேன். ஓகேவா? அப்படின்னா 1னா என்ன, 0ன்னு என்ன, இதோட அர்த்தமெல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா, இது மேலே வந்துருச்சா? ஓகே, ஸோ அப்போ இதை வச்சு நம்ம ஒரு ஐடியா முதல்ல முடிவு பண்ணுவோம் என்னன்ட்டு. ரோங்கிறது வந்து மேலே கீழே. ஓகேவா? ஸோ 0 1 2 3ன்னு ரோ இப்படி போகுது. காலம் 0 1 2 3ன்னு இப்படி போகுது. ஓகே ரைட். நம்ம இதுக்கு மேலே இதுலேயே டைம் வேஸ்ட் பண்ணிருக்க வேணாம். நீங்கள் டாட் நெட்டில் இருக்கிறவங்க இதை பண்ணுறப்ப இதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருங்க. ஓகேவா?